ஹாய், திஸ் இஸ் ரியாஸ். இது நம்ம பேராமெடிகோஜெனிசிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொஷின் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கேட்க போகிறேன். அதனால் ரியாஸ் கொஷின் கேட்க போறியா, அதனால் புதுசாக பண்ண போறியா அப்படின்னா, ஆமாங்க, இனிமேல் நான் புதுசாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு பிபி செக் பண்ணுறோம். ப்ரெஷர் செக் பண்ணுறப்ப அவங்களோட பிபி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு 70-40 தான் இருக்குது. உங்களோட பிபி 70-40 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்ளூயிட் போடணும். ஸோ ஒரு கிறிஸ்டலாய்டு சொல்யூஷனை நம்ம வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ கிறிஸ்டலாய்டு போடுறப்ப நம்மளுக்கு ஒரு கொஷின் நம்மளுக்கு ரைஸ் ஆகுது. 2 வகையான கெத்தீட்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கெத்தீட்டர். அந்த சென்ட்ரல் கெத்தீட்டரோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். அதோட லியூமன் வந்து 0.84 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் லியூமன் கெத்தீட்டர். அடுத்து இன்னொரு பெரிஃபரல் லைன் 16 காஜ் பெரிஃபரல் லைன் வென்ஃப்ளான் நம்ம சொல்லக்கூடிய அந்த வென்ஃப்ளான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் வந்து அவங்களுக்கு பிபி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சென்ட்ரல் லைன் ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணுது. இல்லை பெரிஃபரல் லைனே போதும் அப்படிங்கிறது தோணுது. ஒரு குழப்பமான மலைநிலையில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக, எது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது தான், எது இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுறது ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹேகன் பாய்ஸ்லஸ் லா. அதுதான் நம்மளுக்கு உதவுது. ஹேகன் பாய்ஸ்லஸ் லா. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னா, அந்த லா தான் நம்மளுக்கு உதவுது. இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் அந்த லா, ஹேகன் பாய்ஸ்லஸ் லா. ஹேகன் பாய்ஸ்லஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, Q = del P/r/4 / 8μL. இதில் Qங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளோரேட்டு, Pங்கிறது ப்ரெஷர் கிரேடியன்ட், பைங்கிறது நம்மளுக்கு தெரியும் 3.14 அல்லது 22/7, ஆறுங்கிறது ரேடியஸ், கீழே 8, மியூங்கிறது விஸ்காசிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட், எல்லுங்கிறது லென்த். இந்த ஒரு ஃபார்முலா. அதுக்கு கீழே இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதே Q = P/r. இதில் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ஃப்ளோ ரேட் அதிகமாகும். பிகாஸ் ஆஃப் நமக்கு அந்த 2வது ஃபார்முலாவில் பார்த்துருப்பீங்க, ஃப்ளோ ரேட் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து ஃப்ளோ ரேட் கம்மியாகும். ஃப்ளோ ரேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. எது இதில் ரெண்டுலேயும் ரெசிஸ்டன்ஸ் கம்மி அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்ப்போம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து RCL / RPL அப்படின்னு போட்டிருக்கோம். RCL அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் லைன், RPL அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பெரிஃபரல் லைன். அதை நம்ம போட்டு இருக்கக்கூடிய லென்த்து, அதோடைய ரேடியஸை அதுக்குரிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 21 அப்படிங்கிறது வருது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, RCL அதாவது சென்ட்ரல் லைன் வந்து சென்ட்ரல் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பெரிஃபரல் லைனை போல் 21 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பெரிஃபரல் லைன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. பெரிஃபரல் லைனை கம்பேர் பண்ணுறப்ப சென்ட்ரல் லைன் 21 மடங்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிஃபரல் லைனுக்கு தான் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு தேவை வந்து பெரிஃபரல் லைன். அதுதான் ஈஸியும் கூட. நம்ம சென்ட்ரல் லைன் போடுறது ரொம்ப கஷ்டம். நிறைய டெக்னிக்கல் தேவை, டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தேவை. ஸோ இப்போ பெரிஃபரல் லைன் தான் நம்மளுக்கு ஈஸியானது. அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிஷியலாகவும் இருக்கும் பெரிஃபரல் லைன். ஸோ இதனால தான் நம்ம வந்து பெரிஃபரல் லைனை உடனடியாக போட்டு ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி அந்த பேஷண்ட்டை சேவ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹேகன் பாய்ஸ்லஸ் லா அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக எந்த இடத்துல உதவுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிருந்து விடை பெறுபவர் உங்கள் ரியாஸ் கான். இது பேராமெடிகோஜெனிசிஸ்.